ஹாய் ஹலோ வணக்கம் சொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராகவே இருக்குது வெதர். செம்ம சூப்பர்னு சொன்னால் 30 டிகிரி, வீட்டுக்கு இருக்க முடியலை. கிளம்பி வந்துட்டு சிட்டிக்கு எங்கே போகிறோம் தெரியலை. வந்துட்டோம், வாங்க போய் பார்க்கலாம் போகிற இடத்த. பார்த்தீங்கன்னா இப்படி நடந்து பிக் பேனுக்கு போவோம்னு போயிட்டு இருக்கிறேன். எங்கே போகிறோன்னு தெரியாது, ஏதாவது இடத்துக்கு போவோம். வீட்டுக்கு இருக்கவே முடியல, அவ்வளோ சூடாக இருக்குது வீட்டுக்குள்ள. வெளியால் நல்லா தான் இருக்குது. இந்த மக்களை பாருங்கள், எல்லாமே வந்து இப்போ ஹாலிடே சீசன்ன்றபடியே எல்லாம் அப்படி திருவிழாமாக இருக்குது. ரோட்டில் செமையாக இருக்குல்ல. சம்மர் ஆஃப் லண்டன். இன்றைக்கு வீக்கெண்ட் இல்லை, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு டியூஸ்டே, ஆனால் வீக்கெண்ட் மாதிரி இருக்குது. ஜனம் அவ்வளோ ஜனம். பார்த்தீங்கன்னா இதால் தான் பிக் பெனுக்கு போகணும். அங்கே போய் பார்லிமெண்ட் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே லண்டன் ஐக்கும் போயிட்டு, இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஊபர் போட் க்ரூஸ் போக போகிறோம் எங்கள் தேம்ஸில். செம சூப்பராகவே இருக்கும். இந்த இடத்த பாருங்களேன், செமையாகவே இருக்குது. இந்த பில்டிங் எல்லாம் செம்ம சூப்பர். பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் டிராஃபிக் ஏறுதுச்சு. இங்கால ஒன்றும் இல்லை, இங்கால கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஓகே சூப்பர். இப்படியே நடந்து இந்த இடத்த பாருங்க. இதில் கொஞ்சம் க்ரௌட்டாக இருக்குது. இதில் வந்து இந்த குயின்ஸ் கார்ட் நிற்கிறார், குதிரையில் நிற்கிறாரு. இதில் நிறைய ஜனங்கள் வந்து ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதில் இதில் கொஞ்சம் க்ரௌட்டாக இருக்குது. கிட்ட போய்ப்போம். குதிரை செம்ம சூப்பராகவே இருக்கும் பாருங்களேன். வெரி ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஜனத்தோட பழை. சரி, மற்ற சைடில் இன்னொரு குதிரை, 2 குதிரை இருக்கும். மக்கள் இதுக்குள்ளால தான் நடந்து போயிட்டு வருவாங்க. இங்கால ஒரு கிரவுண்ட்ஸ் இருக்கு. ஏதாவது ஈவெண்ட்ஸ்ன்னு சொன்னா இதுக்கு உள்ளுக்கு போகணும். இதுக்குள்ள தான் அவங்களோட ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும். குயின்ஸ் இங்கே தான் ஆட்கள் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் பார்ப்பாங்க. எல்லாம் நம்ம ஒரு ஆக்கள்லாம் ஒரே இங்கால ஒரு ஆள் இருக்கா பாருங்களேன். செம சூப்பராகவே இருக்கு. இதுக்கு உள்ளுக்கு போகலாம். எனக்கு போனால் ரொம்ப தூரம் உள்ளுக்கு போகணும். இந்த இடத்துல பாருங்களேன், போர்டில் இருந்தாக்க அந்த மெமரி எல்லாம் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து மறக்க மாட்டாங்க. அதில் பாருங்க, மலர் வலையெல்லாம் வச்சு செம்ம சூப்பராகவே இருக்கு. உறவுல பாருங்க, இதான் வந்து டவுன் ஸ்ட்ரீட் பிரைம் மினிஸ்டர் ஹவுஸ். இந்த இதுக்குள்ள ஃபுல்லாக வந்து போலீஸ் கார்டு தான். உள்ளுக்கு போக முடியாது, ஃபுல்லாக போலீஸ் தான் இங்கே கார்டு பண்ணியிருக்கிறாங்க. பாருங்களேன், எல்லாம் ஜனங்களை எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. டவுன் ஸ்ட்ரீட்ன்ற உலகம் ஃபுல்லாக தெரியும் இல்லையா? ஸோ செம்ம சூப்பராகவே இருக்கும். உள்ளுக்கு போக முடியாது. நாங்கள் இங்கே உறவுகளை இதில் பாருங்க, காசால வந்து மனித உருவ முறைகள் நடக்கிறதுக்கு அடையாளமாக சும்மா ஒரு மூடல் மாதிரி பண்ணி வச்சுக்கிறாங்க. பாருங்களேன், இதில் ஒரு டெட் பாடி இருக்கிற போல இருக்குது. அதில் குழந்தையெல்லாம் இறந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சு போல சாப்பாட்டுக்கு கையேந்தி நிற்கிற மாதிரி இருக்கு. பாருங்களேன், ரொம்ப நேரம் அப்படியே நிற்கிறாங்க. இதில் பாருங்க, அவங்க இந்த வேறு பத்திரிகையாளர்கள் எல்லாம் கொல்லப்படுறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு இது மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்களே. என்ன பண்ணுறது, உலகம் வந்து அமைதியை விட சண்டையைத்தானே விரும்புது. உறவுகளே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பிக் பென் பார்லிமெண்ட்டு கிட்ட வந்துட்டேன். இப்போ இந்த இடத்த இருக்க சுற்றி பார்ப்போம். செம்மையாக தான் இருக்குது. அப்படியே பாருங்களேன், செம்ம பிரம்மாண்டமாக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் ஸ்கொயருக்குள்ள வந்துட்டோம். பாருங்களேன், எல்லா நாட்டு ஃப்ளாக்கு செம்மையாக பறந்துட்டு இருக்குது. செம்ம சூப்பராகவே இருக்கு. இதில் பாருங்க, வின்ஸ்டன் சர்ச்சில் சிலை வச்சிருக்கிறாங்க.
இது நமக்கான ஆள் கிடையாது. கிளம்புவாங்க அங்க. பாருங்க புல்லுக்கு வந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. செமையா இருக்கு. பாருங்க. வா, இதுல ரொம்ப ஜனமா தான் இருக்குதுக்குள்ள. வா, நாங்கள் மற்ற சைட்டு போவோம். ஓகே, எல்லாம் நம்ம ஒரு மக்கள்லாம். இந்த இடத்த பாருங்க, செம சூப்பராக இருக்கு. செம்மையா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. நல்ல மரம், நல்ல செம்மையா இருக்கு. நல்ல பெரியல எல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க, போக முடியாத போல இருக்கு. நான் நினைக்கிறேன் உலக நாட்டுக்கு இருக்க எல்லா நாட்டின கொடியும் இதுல பறந்துட்டு இருக்குது. ஓகே, இதை பாருங்க, இதுதான் நம்ம ஆளு, நம்ம காந்தி தாத்தா. இதுல இருந்து நம்ம ஊர் ஆட்கள் தான் நல்லா போட்டோலாம் எடுத்துட்டு இருக்காங்க பாருங்களேன். அங்கெல்லாம் நம்ம ஊர்ல இருந்து டூரிஸ்டா வந்துருப்பான்னு நினைக்கிறேன். இங்க உள்ளாக்குறத பெருசா கண்டுகொள்ற இல்லை. இதுல பாருங்க, நம்மட நெல்சன் மண்டலா இருக்கிறார் இல்லையா, எல்லாத்த சிலையும் வச்சிருக்காங்க. என்ன கொடுமைப்படுத்தினாலும் பரவாயில்ல, ஆனா உலக நாட்டின் எல்லா லீடர்கிட்ட சிலையும் இங்க இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா இதுல எல்லாம் பார்த்தாச்சு. இனி எப்படியே லண்டன் ஐக்கு இருக்க போய் பார்ப்போம். ஊப போடுற ஏறுறதுக்கு முன்னாடி அதை சுத்தி பார்த்துட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இல்ல பாருங்களேன், பிக் பென் க்ளோஸா பார்க்க எப்படி இருக்குன்னு. எவ்வளவு வேலைப்பாடப்பா, அந்த காலத்திலேயே எப்படி பண்ணி வச்சுக்கிறாங்க. சின்ன சின்ன நுட்பமாவே பண்ணி வச்சுக்கிறாங்க. இத பாருங்களேன், லண்டன் ஐய இப்பயும் பிஸியா தான் இருக்குப்பா, ஃபுல் பேக்ட். எவ்வளவு பைசா உழைப்பாங்க. வா, எவ்வளவு ஜனம். பிரான்ஸுக்கு போனா ஈஃபில் டவரும் சேம் திங். எல்லா யூரோப்பியனும் அவன் நாட்டில் ஏதாவது ஒன்று வச்சிருப்பாங்க டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்கு. அதுல வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து இன்கம் வர மாதிரி தான் எல்லாமே இருக்கும். சரி, அப்படியே ரோட்டை க்ராஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல எப்பயுமே ஜனமா தான் இருக்கு. இதுல புறவுல இப்ப பாத்தீங்கன்னா தேம்ஸுக்கு மேல வந்தாச்சு பாருங்களேன். செம சூப்பராகவே இருக்கு. ஜனம் அப்படியே என்னம்மா இருக்குப்பா ஜனம். வீக்கெண்டில் வந்தா ரொம்ப ஜாஸ்தி, ஆனால் இன்றைக்கு இருந்தாலும் பரவாயில்ல. இதுல பாருங்களேன், குரூஸுக்கு எவ்வளவு ஜனம் இருக்குன்னு வெயிட் பண்ணி இருக்குன்னு பாருங்க. வாவ், இப்படித்தான் நாமும் கியூல நிக்கணும் போல இருக்கு. லண்டன் ஐக்கு போறத நிப்பாட்டியாச்சு, இனி போதா டைம் ஆகும். வியூ எல்லாம் சாரி. எங்க பாருங்க, எல்லாம் நம்ம மக்கள் தான் அப்பா. இல்ல செம்ம டூரிஸ்ட். இப்ப நம்மட போட், ஊபர் போட் எங்கன்னு தெரியலையே, எங்க இருக்குன்னு. ஒரு ஸ்டேஷன் இருக்கு, அந்தந்த ஸ்டேஷன்ல தான் போய் வரணும். போட்ஸ் சவாரிக்கு வந்து ஒவ்வொரு கம்பெனி இருக்குது, டிஃப்ரெண்ட் கம்பெனி வச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு பேர்ல. எங்கட வந்து ஊபர் போட் அந்த சைட் போகணும்னு நினைக்கிறேன். அங்கால அதுல ஒரு போட் நிக்க, அதான் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆஹா, இங்கதான் நம்மட போட் இந்த போகுது பாருங்களேன், ஊபர் போட். ஓகே ஓகே, இதெல்லாம் நான் போகணும், மெட்ட போட்லாம் போகணும்.
உறவுகளை பாருங்க, தேம்ஸோட உடுக்கல். இது வந்து லேம்ப் போஸ்ட் லைட்டு பாருங்களேன். இது எத்தனை வருஷம் ஓல்டானதுன்னு இப்போ பாருங்க. 1870 இது பண்ணியிருக்கிறாங்க. எத்தனை வருஷம் ஓல்டு பாருங்க, இன்னும் அப்படியே நிற்கிது. செம்மையாக தான் இருக்குது. அவளே இப்போ பார்த்தீங்கன்னா எம்பார்ட்மெண்ட் பக்கத்துலேயே சின்ன ஒரு பார்க்கன் இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம். செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. இதில் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். பாருங்களேன். வா, ஓ பெரிய பார்க்குண்டு. பியூட்டிஃபுல். இல்லை தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க புல்லுக்கு. வா, எவ்வளோ பசுமையாக இருக்கு. வா, பசிக்குது. இதில் ஏதாவது வாங்கி வந்துட்டு இருக்கா, ஏதாவது சாப்பிடுவோம். ஓகே, இந்த ரோலுக்கு என்னம்மா பேர்? கிறிஸ்பி ரோல் மக்களே. கிறிஸ்பி ரோல், சுஷி ரோல். ஓகே, இந்த இது ஜப்பானீஸ் தானே சுஷி ரோல். ஜப்பானீஸ் சுஷி ரோலாம் சாப்பிட்டு சுஷி சாப்பிட்ருப்பேன், ரோல் சாப்பிட்டது இல்லை. சிக்கனா? அதே பாருங்களேன், இதுதான் ஜப்பானீஸ் சுஷி ரோல். நல்லா பாருங்க. இதுக்குள்ள என்ன இருக்கு? சிக்கன் இருக்குல்ல, சிக்கன் இருக்கு. ஓகே, அவங்களே இந்த சுஷி ரோல் எனக்கு பெருசாக ஜப்பானீஸ் பிடிக்கல. பரவாயில்ல, பசிக்குதுன்னு சாப்பிட்டாச்சு. ஓகே, நம்ம நேரம் போகணுமா? எப்படியா இப்படி போகும். ஓகே, செம்ம கூலிங்காக இருக்குல்ல. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. நம்ம ஊரில் ஒரு சிட்டிக்குள்ள ஒரு தூண்டு இடம் விட மாட்டாங்க. அதுக்கு பட்டா போட்டு பில்டிங்கை கட்டி காற்றே வராமல் மூச்சடைக்கு சாவ வேண்டியதான். அப்படி இந்த நாடை பாருங்களேன் எப்படி வச்சுருக்காங்க. போட் எடுக்க போகிறோம். இதுக்குள்ளால போய் தான் போகணும். அங்கே டிக்கெட்டை செக் பண்ணுவோம். என்ன ஆன்லைனில் தான் எடுத்தோம் டிக்கெட்டு. ஆன்லைனில் எடுத்தால் ஒரு 3 பவுண்டில் ஆகும். இங்கே வந்து எடுத்தால் வந்து ஒரு 3 பவுண்ட் ஜாஸ்தி கொடுக்க வேண்டி வரும். என்ன எவ்வளோமா? ஹமச்? 950 வந்து நான் ஆன்லைனில் எடுத்தா. இங்கே வந்து எடுத்தா 1380. மோர் தென் 3 பவுண்டுக்கு மேலே இங்கே ஜாஸ்தி. பார்த்தீங்கன்னா இப்போ போட் வந்துட்டு போட்டுக்கு போயிட்டு இருக்கேன். இப்போ போட்டை மேலே ரூஃப் டாப்பு போகலாமோ தெரியல, பார்க்கலாம். ஃபைனலி வண்டி வந்துச்சு. அடிக்குது பாருங்க பின்னால ப்ரொப்பலரால. பாருங்களேன் எவ்வளோ பெரிய போட்டுன்னு. இதை எப்படி கொண்டு வந்து கரையில் அணைக்கிறாருங்க பாருங்களேன். இது எப்படி என்ன எனக்கு தெரியல. இந்த ஃபேன் வந்து மற்ற சைட்டால சுற்றுவான்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு இடம் இல்லாமல் போகுது வீடியோ எடுக்கிறதுக்கு. ஏன்னு சொன்னால் இது ரூஃப் டாப் வந்து ஃப்ரீயாக இல்லை, உள்ளுக்கு தான் இருக்கணும். ஓ மக்களே, இங்கே பாருங்க, இங்கே செம்ம சூப்பராகவே இருக்கு. உள்ளுக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்படி பின்னாடி போயிடுவோம். இங்கே பார் இருக்கு, காஃபி பார் இருக்கு. செம்ம ஹீட்டாக இருக்கு உள்ளுக்கு. தேங்க்யூ. உள்ளுக்கு இடம் இருக்கு நினைக்கிறேன். ஓகே, செம்ம சூப்பர். ஓ இங்கே நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி கிளம்பிட்டுது. செம்மையாக தான் இருக்குது பாருங்களேன். கேம்ஸ் ட்ராவல் சவாரி, படகு சவாரி. வீக்கெண்ட் அன்றைக்கு நிறையவே இருக்கு. இன்றைக்கு வந்து கொஞ்சம் கம்மி தான். கேம்ஸ்லேருந்து நிறைய தண்ணி விட்டுருக்குறாங்க உள்ளுக்கு. ஹாலிடேன்னு சொன்னால் தண்ணி வந்து எப்பயுமே வந்து நிறையவே இருக்கும். மற்றும்படி வந்து தண்ணி வந்து ரீசைக்கிள் பண்ணிகிட்டே இருக்கும், சுற்றி சுற்றி போயிட்டே இருக்கும். பாருங்களேன்
பிரிட்ஜுக்கு கீழே போயிட்டு இருக்கு. இந்த பிரிட்ஜுக்கு வந்து பாருங்களேன், பல 100 வருஷம் பழமையான பிரிட்ஜ் இது. தேம்ஸ் அங்காலதான் நம்மளோட சிட்டி ஆஃப் லண்டன் இருக்குது. பாத்தீங்கன்னா பழைய போர்ஷிப் பண்ணது. இது வந்து ஹோட்டலா வச்சிருக்கிறாங்க. இதுல வந்து பாரும் இருக்குது, கிளப்பும் இருக்குது. எல்லாம் வந்தாலும் நீங்க டிக்கெட் புக் பண்ணலாம், புக் பண்ணிட்டு போகலாம். சமரன் சொன்னா சொல்லி தேவையில்லை. லண்டன் அவ்வளவு பச்சை பசேன்னு இருக்கும் பாருங்களேன். யூரோப்பை பொறுத்தளவில் நீங்க வந்து இந்த கட்டிடங்கள் இருக்கு இல்லையா, பில்டிங்களை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கும், வந்து எவ்வளவு நீட்டா இருக்கும். எல்லாம் வந்து எத்தனை நூற்றுக்கணக்கான வருஷங்களாக கட்டப்பட்ட கட்டிடங்கள் இப்பயும் செமையாவே வச்சிருக்காங்க. இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பிரிட்ஜ் தான் வந்து மறந்துட்டேனே, இப்ப எல்லாம் பெயிண்ட் அடிச்சு எல்லாம் இது வச்சு ஒரு சைடு பெயிண்ட் பண்ணியிருக்கு, மற்றது பெயிண்ட் பண்ணியிருக்கேன். பிளாக் ஃபயர் பிரிட்ஜ். இது 400-500 வருஷம் பழமையான பிரிட்ஜ் தான் இது. இப்போ உள்ளுக்கு போய் பார்ப்போம், உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சுற்றி உள்ளுக்கு செமையாக தான் இருக்கு, ஜில்லுன்னு இருக்கு, கூலிங்கா இருக்கு. சூப்பர். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து எங்கெங்கே மக்கள் இறங்க போகிறாங்களோ அந்தந்த இடத்துல வந்து ட்ராப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த பிரிட்ஜை பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருஷம் தான் இந்த பிரிட்ஜ் கட்டி. இது மக்கள் இந்த நடப்பாதை. இந்த பிரிட்ஜ் பாருங்களேன், வாக்கிங் பிரிட்ஜ். இங்கே எல்லாம் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறதா பல மில்லியன் வேணும். இந்த ரிவர் ஃப்ரண்டில் சரியான வேலை. பிரிட்ஜ் கட்டுறதுக்கு வெள்ளக்காரங்க கேட்டுத்தான் பாருங்க எத்தனை வருஷம். இதே நேரத்துல இப்ப நாம போட்ட பிரிட்ஜ் எல்லாம் இடிஞ்சிருச்சு, எல்லாம் விழுந்துருக்கு இல்லையா. இப்ப நம்ம இந்தியாவில கூட இந்த பிரிட்ஜுகள் எல்லாம் வந்து அவன் போட்ட பிரிட்ஜ இன்னும் வந்து நிக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா லண்டன் பிரிட்ஜ் ஏரியா. இந்த பில்டிங்கை பாருங்களேன் எப்படி இருக்குது, அந்த செம்மையா இருக்குன்னு. இது வந்து லண்டன் பிரிட்ஜ். இதுல போர்ஷிப் பண்ணி நிக்குது பாருங்களேன். இந்த போர்ஷிப் வந்து ஞாபகமா இன்னும் வச்சிருக்கிறாங்க. இது வந்து 2வது உலக யுத்தத்துல நின்று அப்புறம் வந்து 1950க்கு அப்புறம் வந்து கொரியன் போர்ல நின்ற கப்பல் இது. இது உள்ளுக்கெல்லாம் போய் பார்க்கலாம். ஆனா நாம டிக்கெட் எடுத்தா உள்ளுக்கு போகணும். நான் ஒரு 30 இயர்ஸுக்கு முன்னுக்கு இந்த ஷிப்புக்கு உள்ளுக்கு போய் பார்த்துருக்குறேன். போல இப்ப பாருங்க, இப்ப வந்து டவர் பிரிட்ஜு கீழே வந்துட்டேன் பாருங்களேன். நல்லா பாருங்க, இதுதான் டவர் பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜ் எத்தனை வருஷம் பாருங்களேன் கட்டி. சூப்பரா தான் இருக்கு, செம்மையா இருக்கு. பாருங்களேன் எப்படி இருக்கு, செம்ம சூப்பர். இதுல பச்சையா தெரியுது பாருங்களேன். இந்த பில்டிங் எல்லாம் பச்சை பசேன்னு பல பழக்குது அப்படியே. இதை பாருங்க, இதுதான் வந்து போட்டோ போலீஸ் ஸ்டேஷன். இங்க இருந்தா போலீஸ் வந்து எது பிரச்சனை இருந்தா, தண்ணியில பிரச்சனை இருந்தா கிளம்புவாங்க. ஸ்பீடா போயிட்டு இருக்கோம் பாருங்க, தண்ணி கிளம்புது. ரொம்ப சூப்பராகவே இருக்கு பாருங்களேன். கிட்ட வேற வேற. இப்ப பாத்தீங்கன்னா நான் இறங்குற இடம் வந்துச்சு கனரை ஓஃபோ. இங்க இருந்தா இறங்கி அங்கே பஸ்ஸை பிடிச்சி போகணும். பார்க்கலாம், ஆடுது போட்டு.
பார்த்தீங்கன்னா போட்டை வந்து கிட்ட அணைச்சி கட்டிட்டு இருக்கிறாரு. அப்பதான் இறங்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபைனலியாக போட் சவாரி முடிஞ்சுது. இனி நம்ம கனரி போகின்ற இடத்துக்கு போகிறோம் உள்ளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா லண்டன் இந்த தொழில் நகரம் கனரி போஃபண்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். பாருங்களேன், இந்த இடத்தை பாருங்க, செம சூப்பராக இருக்குல்ல. வா, சரி வாங்க உள்ளுக்கு போய் பார்க்கலாம் எப்படி இருக்கும். எப்படி இப்படியே இந்த போட் வந்து போயிட்டே இருக்கும். நான் வந்து கனரி போஃபண்ட் இடத்துல இறங்கிட்டேன். இது வந்து எங்கே வரையும் போகும், கடைசி எண்டு வந்து பூலிச் வரையும் போகும். சேர்ந்து ரிட்டர்ன் வரும். அப்படியே உறவுகளை இந்த தேம்ஸ் நதியை பாருங்க எப்படி இருக்கு, எப்படி வச்சிருக்காங்க. இதுல ஏதாவது ஒரு குப்பை இருக்கா, ஒரு சின்ன சிகரெட் பட்ஸ் இருக்கா பாருங்களேன். இப்படி நம்ம சென்னையிலேயும் வந்து இந்த போட் சவாரி எல்லாம் வச்சாங்கன்னா எப்படி நல்லா இருக்கு. எவ்வளவு டிராஃபிக் எல்லாம் கம்மியாகும் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ஒரு நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம்னு சொன்னால் இந்த இடத்தால சுற்றி போகணும். போட் சவாரி வச்சேன்டா அப்படி க்ளோஸ் பண்ணி போயிடலாம். ஸோ அதெல்லாம் எப்போ நடக்கும்னு தெரியாது. ஒரு நாளைக்கு நடந்தால் நல்லா இருக்கும். இது வந்து 1990ஆம் ஆண்டுக்கு அப்புறம் தான் இது வந்து கட்டி எழுப்பினாங்க இந்த தொழில்நகரம் ட்ரேட் சென்டரு. செமையாக இருக்குது. உள்ளுக்கு போய் பாருங்க. நான் லாஸ்ட் இயர் வந்த நேரம் ஒரு விண்டருக்கு தான் வந்தேன். விண்டரில் வரும்போது இங்கே வந்து சரியான குளிர், ஒரு மரத்தில் ஒரு இலை கூட இல்லை. இப்போ தான் அப்புறம் போய் பார்ப்போம் உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு. இந்த இடத்த பாருங்களேன், இது ஒரு ஹோட்டல்னு சொல்லி பாருங்க. இதில் மக்கள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மரங்களை பாருங்களேன் இவ்வளோ பசுமையாக இருக்குன்னு. பார்த்தாலே ஆசையாக இருக்குல்ல, செமையாக இருக்கு. அம்மா இங்கேருந்து சைக்கிள் எடுப்போம்மா. வா பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இந்த மரம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு நினைவு தெரிஞ்ச காலத்தில் சின்ன செடியாக இருந்த மரம் இப்போ 30 இயர்ஸில் எப்படி மரமாக வளர்ந்து செம்மையாக நிற்குது பார்த்தீங்களா. பார்த்தீங்கன்னா இந்த இடமும் துபாயும் வந்து ஒரே நேரத்தில் தான் வளர்ந்துக்குது. 1990ஆம் ஆண்டுக்கு அப்புறம் தான் துபாயும் வந்து டெவலப் ஆச்சு. அதே நேரத்தில் இந்த ட்ரேட் சென்டரும் வந்து இவங்களும் கட்ட தொடங்கினாங்க. பாருங்க நைஸ் நீட்டாக இருக்கு டாய்லெட். வா செமையாக இருக்குல்ல. இன்னும் 2 மாதத்தோட இவங்க ஆட்டம் காலி. ஒரு புது விதமான பூவாக இருக்கு. இப்படி பூவை நான் பார்த்ததே இல்லையே, செமையாக இருக்கு. வா உறவுகளை பாருங்க. இந்த இந்த ட்ரேட் சென்டருக்கு வாரத்துக்கு 4 வழி இருக்கு. அதில் ஃபுல் செக்யூரிட்டி செக் பண்ணி தான் உள்ளுக்கு அனுப்புவாங்க. என்னன்னு சொன்னால் 2006ஆம் ஆண்டு நினைக்கிறேன் இங்கே ஒரு குண்டு வெடிப்பு நடந்துச்சு. அதில் வந்து நிறையவே வந்து டேமேஜ் ஆச்சுது. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் ரீபில்ட் பண்ணி செக்யூரிட்டி போட்டுட்டான். பார்த்தீங்கன்னா சில சமயத்தில் செக் பண்ணி தான் உள்ளுக்கு விடுவான். அவங்களே இந்த செம்ம சூடு நம்ம ஊரில் வேர்த்து வடிகிறமா இங்கே வடிஞ்சிட்டு இருக்கு பாருங்களேன். ஓ, எப்போ வீட்டில் போய் தலையில் தண்ணி ஊற்றுவோண்டா போல இருக்குங்க. அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. ஊரில் ஹீட்டு வந்து யாருக்கும் தெரியாது பெருசாக, ஹீட்டே வாழ்கிறபடியா. இங்கே அப்படி இல்லை இல்லையா, ஒரு 30 டிகிரி வந்துட்டாலே கத்த தொடங்கிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேங்க்ஸ் இருக்குது. இதில் தெரிகிற பேங்க் முன்னு பார்க்குறீங்க இல்லையா, அதெல்லாம் வந்து பெரிய பேங்க். இங்கிலாந்துலேயே வந்து பெரிய பேங்க். சொந்தங்களை இங்கே பாருங்க, மக்கள் வந்து பஸ்ஸுக்கு நிற்கிறாங்க, எல்லாம் கியூவில் நிற்கிறாங்க. சில இடத்துல எல்லாம் ஊரில் அடித்து பிடிச்சி ஏறுறது, குமிஞ்சு போய் நிற்பாங்க. கியூவில் வந்து மக்கள் ஏறிட்டு இருக்காங்க பாருங்களேன். சூப்பராக ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சுற்றி பாருங்களேன், செம. இதில் ஒரு பொன் தொண்டு இருக்குது. இல்லை மீன் வளர்க்குறாங்களோ தெரியல. ஓ இன்னும் உறவுகளை இதை பாருங்க, இதுதான் கனரி வோஃப் என்ற பழைய குடோன்.
நம்ம ஊர்ல இருந்து அட்டையை போட்டு கொண்டு வந்த பொருட்கள் எல்லாம் இங்கே தான் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருந்தவங்க. அது வந்து ஞாபகம் தான் வச்சுருக்காங்க. மிச்சம் எல்லாம் உடைச்சி வந்து புது நியூ டவர் பில்டிங் கட்டிட்டாங்க. இதை பாருங்க ஒருக்கா கிட்ட. அப்படியே பாருங்களேன் நதிக்கரையை எப்படி இருக்குன்னு. செமையாக இருக்குல்ல. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிரிட்ஜ் ஒன்று போட்டு வச்சுக்கிறாங்க. அப்படியே பிரிட்ஜுக்கு மேலால மெட்ட சைட் போவோம். அல்லது ட்ரெயின் போகுது பாருங்க. டிஎல்ஆர் டிரைவர் இருக்காது, செல்ஃப் டிரைவிங் தான். ட்ரெயின் தானாகவே போகும். பார்த்தீங்கன்னா பழைய டொப்சாட் அது ஞாபகமாக எல்லாமே சில சில இதுகள் அப்படியே வச்சுருக்குறாங்க பாருங்களேன். உலகத்தில் உள்ள பொருள் எல்லாம் இங்கே ஒன்று தான் ஸ்டோரேஜ் பண்ணி வைப்பாங்க பாருங்கள். இந்த இடம் தான், இதுக்குள்ள தான் ஃபுல்லாக வைப்பாங்க. இப்போ அதுக்குள்ள ஒன்றுமே இல்லை, சும்மா ஒரு ஞாபகத்துக்கு பழசண்டபடியாக வச்சுருக்குறாங்க. இல்லை ஒரு போட் இருக்குது. இது போட் இதில் இருக்க போட் பாருங்க. இதில் வந்து ஒரு ப்ரைவேட் ஆள் தான் இது இந்த போட் இதில் பார்க் பண்ணி வச்சிருக்கிறாரு. அவர் விலைக்கு வாங்கி இதில் தான் அவருடைய வாழ்க்கை தான் அவருடைய வீடு. இந்த இடத்துக்கு வந்து அவர் காசு கொடுக்க வேண்டி வரும், மாதமோ இயர்லி கொடுக்க வேண்டி வரும் இங்கே போட் பார்க் பண்ணி நிற்கிறதுக்கு. ரோலே பாருங்க. இதெல்லாம் எனக்கு கண் தெரிய கட்டப்பட்ட பில்டிங்கள். இது இந்த இடத்துக்கு வருவேன் அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டே இருக்கும். இதில் பாருங்க இந்த போட்டு இதை நாங்கள் ஹேர் பண்ணி இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கா, இல்லை தேவையான சாப்பாடு எது வேண்டாம் சரக்குலேருந்து எல்லாமே கிடைக்கும். போட் அப்படியே மூவ் பண்ணிகிட்டே இருக்கும். நாங்கள் சாப்பிட்டு செமையாக ஜாலியாக எங்களோட ரைடை என்ஜாய் பண்ணலாம். பாருங்களேன் செமையாக இருக்குல்ல, அப்படியே மூவ் பண்ணிகிட்டு இருக்கு. உறவுகளே, உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும் வந்தாலும், எந்த உலகத்தில் என்னென்ன சாப்பாடு வேணும் வந்தாலும் அது இங்கே வந்து உங்களுக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள், இங்கே எல்லாம் வந்து ஃபுட் ஹோல் தான். இதுக்கெல்லாம் பாருங்களேன் வழியால் செம்மையாக இருக்குது. இது ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். உறவுகளே இதை பாருங்கள், இந்த மர செடியை. இது வந்து ஃபேக், இது வந்து ரியலாக அந்த செடி இல்லை. ஆனால் செம சூப்பராக இருக்குல்ல, நம்ம ஊரில் இது பண்ண மாதிரி. எல்லாம் வந்து பிளாஸ்டிக் தான், ரொம்ப சூப்பராக இருக்கு. வா, இதை பாருங்க. இது என்ன கப்பல்ன்னு சொல்றதா போட்டுன்னு சொல்றான்னு தெரியல. இது வந்து லக்ஸரி க்ரூசர் தான். இது க்ரூசர்னு தான் சொல்லலாம். இதை பாருங்களேன், சூப்பராக இருக்கு. தேவைன்னு சொன்னால் நடுக்கடலுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். எல்லாமே கிளாஸ் பில்டிங் தான் பாருங்க. இதை பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் சனம் வழியால் பாருங்களேன் வேலை முடிஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க. சில பேர் வேலைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. செமையாகவே இருக்கு. எவ்வளோ என்டர்டைன்டாக அந்த இடங்களை பண்ணி வச்சுக்கிறான் பாருங்களேன். மக்கள் இருந்தால் போர் அடிக்காது. அப்படியே செமையாக நீங்கள் என்ன சாப்பிடுங்க, குடிங்க, எது வேண்டாலும் பண்ணுங்க. இந்த இடத்த அப்படி மாற்றி வச்சுக்கிறாங்க. ராவலே வாயெல்லாம் காஞ்சி போச்சு, தண்ணி குடிக்கணும். இப்போ தான் ஒரு ஷாப்பை பார்த்தேன். ராவலே இப்போ பாருங்க, இதுக்குள்ளே வந்தோடனே ஜில்லுன்னு இருக்குது. அப்படியே செமையாக இருக்குது. ஏர்கான் வா செம. இதுக்குள்ள எல்லாம் எங்கே போகிறோன்னு தெரியல, போயிட்டே தான் இருக்கணும். பார்த்தீங்கன்னா கடைசியாக இப்போ வீட்டை கிளம்பிட்டு இருக்கிறான். அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன் இதுதான். அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன் கனரி ரோப். எத்தனை ஸ்டேஷன் மாறணும்? ஒன் ஸ்டேஷன் மாறணும். அப்படின்னா ½ அன் ஹவர் எடுக்குமா போகிறது வீட்டுக்கு? I can't wait.
அதே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இது வந்து கிளாஸ் டோர், உள்ளுக்கு விழுந்துருவாங்க. ட்ரெயின் வந்தோன்னு தான் இது ஓப்பன் ஆகும். உறவுகளை இதில் என்னோடய வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.